உங்கள் சின்ன வயசு நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தில் தான் இருக்கும். மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நம்ம கவாத்து பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 நாள் ஆகுது. எல்லாம் துளிர் எடுக்க ஆரம்பிச்சு. நம்ம மல்லிகைப்பூ கவாத்து பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, மல்லிகைப்பூ செடியை நம்ம பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டுறணும். தண்ணி விடக்கூடாது, கலவை எடுக்கக்கூடாது. நல்லா காய விடும்போது பார்த்திங்கன்னா இந்தமாரி நல்லா துளிர் எடுக்கும். பார்த்தாலே தெரியும். இந்தமாரி துளிர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் தண்ணி விட்டு காஞ்ச அப்புறம் களை எடுக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உரம் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். களை எடுத்து செடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குப்பை கொட்டுருவோம். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு மாட்டு குப்பை கொட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்துலாம் அடுத்தடுத்து மருந்துக்கு மருந்து 2வது மருந்து அடுத்தது நம்ம அடிப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா மருந்தில் என்ன மாதிரியான மருந்துலாம் அடிக்கலான்னு நான் சொல்கிறேன் நண்பா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம செடி கவாத்து பண்ணி விட்டு நல்லா காய விட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய விட்டு கொஞ்சம் துளிர் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு களை எடுத்துடணும். சுத்தமாக களை விட்டுட்டு இடையில இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குப்பை கொட்டிடணும். அதில் பார்த்திங்கன்னா குப்பை போட்டு நம்ம தண்ணி விட்டுறணும், இன்னொரு தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மருந்துகள்லாம் அடிக்கணும். நம்ம செடி துளிர் வரப்போ துளிர்லேருந்து நிறைய பூச்சிகள்லாம் தாக்குறது ஏற்பட்டு அந்த துளிரை நல்லா மொக்கு வைக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு நம்ம நிறைய மருந்து பயன்படுத்தணும். அது இயற்கை மருந்து இருக்குது, செயற்கை மருந்து இருக்குது. அது அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் நண்பா.